இது நம்ம சேனல் ஸ்ரீ கதை நேரம். எல்லாருக்கும் பிடிச்ச சேனல். வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோல கோவில்களில் காலையில் பெருமாளையும் மாலையில் சிவனையும் ஏன் வழிபட வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்பதை பற்றி விரிவாக காண்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. சரி நண்பர்களே, இப்ப நம்ம வீடியோவுக்குள்ள போகலாம். கோவில்களில் பெருமாள் வழிபாடு காலை நேரங்களிலேயே நடைபெறும். அதே போல் சிவ வழிபாடு அனைத்தும் மாலையிலேயே நடைபெறும். இது ஏன் என இதுவரை எப்போதாவது சிந்தித்தது உண்டா? இதற்கு மிக எளிமையான ஆன்மீக விளக்கத்தை காஞ்சி மகா பெரியவா அளித்துள்ளார். காலையில் பெருமாளையும் மாலையில் சிவனையும் வழிபடுவதற்கு என்ன காரணம் என இதுவரை உங்களுக்கு தெரியாது என்றால் அவசியம் இந்த விளக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இது அனைவருக்கும் ஆன்மீக தெளிவை ஏற்படுத்தும். காலையில் பெருமாளையும் மாலையில் சிவனையும் வழிபட வேண்டும் என்ற விதி இந்து மத வழக்கங்களில் உள்ளது. ஹரியும் சிவனும் ஒன்று என்று சொல்பவர்கள் ஏன் காலையில் பெருமாளையும் மாலையில் சிவனையும் வணங்க வேண்டும் என சொல்கிறார்கள் என்பதற்கு காஞ்சி மகா பெரியவா தனது தெய்வத்தின் குரல் புத்தகத்தில் விளக்கம் அளித்துள்ளார். பெருமாள் சிவன் இருவரையும் அவர்களின் தன்மை குணங்களை ஒப்பிட்டு இந்த விளக்கத்தை அவர் அளித்துள்ளார். காஞ்சி மகா பெரியவா கூற்றின்படி மகாவிஷ்ணு பட்டு பீதாம்பர தாரியாக அலங்கார பிரியராக காட்சி தருகிறார். ஆனால் சிவபெருமானோ பிச்சாண்டியாக இருக்கிறார். சிவனிடம் இருக்கும் சாம்பல், எருகம்பூ, மண்டை ஓடு, புலித்தோல், யானைத்தோல், பாம்பு உள்ளிட்டவைகள் தான் சொத்தாக உள்ளது. மற்றொரு புறம் மகாவிஷ்ணுவிடம் கிரீடம், குண்டலங்கள், பீதாம்பரம், கௌஸ்துவமணி உள்ளிட்ட ஆபகரணங்கள் உள்ளன. சிவனிடம் உள்ளவைகளுக்கு விலை மதிப்பு கிடையாது. பெருமாளிடம் உள்ளவைகளுக்கு விலை மதிக்க முடியாது. அதைவிட பெருமாளிடம் செல்வத்திற்கு தெய்வமான மகாலட்சுமி இருக்கிறாள். சிவனிடம் அபர்ணவாகிய பார்வதி இருக்கிறாள். பரணம் என்றால் ஒரே ஒரு இலை என்று அர்த்தம். அபர்ணா என்றால் ஒரு இலையை கூட உணவாக எடுத்துக்கொள்ளாமல் பரம தியாகியாக தவம் செய்தவள் என்று அர்த்தம். அதனால் உலகம் மகிழ்ச்சியாக தர்மத்தோடு இருப்பதற்கு மகாவிஷ்ணுவையும் வைராகியம் மற்றும் ஞானம் பெறுவதற்கு சிவனையும் வழிபடுவது சிறப்பு. அதனால் பெருமாளால் ஞானத்தையும் சிவனால் மகிழ்ச்சி செல்வத்தையும் தர முடியாது என்று அர்த்தம் கிடையாது. காலையில் எழுந்தவுடன் சிறிது நேரமாவது அனைவரும் ஹரி நாராயண ஹரி நாராயண என சொல்ல வேண்டும். அதே போல் மாலையில் சிவ சிவ என சொல்ல வேண்டும். காலையில் உலகம் விழித்து கொண்டு உலக காரியங்களை துவங்கும் போது விஷ்ணுவின் நாமங்களை சொல்லி அவரை வழிபட வேண்டும். மாலையில் அவரவர் வீடு திரும்பி ஒடுங்கும் சமயத்தில் நம் ஆட்டங்களை எல்லாம் ஒடுக்கி அமைதி தரும் ஞானமூர்த்தியான சிவனின் நாமத்தை உச்சரிக்க வேண்டும். காலையில் நல்லதொரு விடியலை பெற வேண்டும், அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என நினைக்கும் போது நாராயண தியானம் எளிதாகும். அதே போல் இந்திரியங்களை ஒடுக்கி சாந்தமான சிவனை தியானிக்க எளிதாகும். நம்முடைய மனநிலையை பொறுத்து இப்படி இரண்டு விதத்தில் இருவரையும் வழிபட்டாலும் ஹரியும் சிவனும் ஒன்றுதான் என்பதை யாரும் மறக்கக்கூடாது. ஒரே மனிதர் காலையில் பஞ்சகச்சம் கட்டிக்கொண்டு சத்தியாவந்தனம் செய்வார். அவரே பகலில் கோட் ஷூட் போட்டுக்கொண்டு ஆபீஸ் செல்வார். அதே போல்தான் இறைவன் ஒருவர் மட்டும் பல வடிவங்களில் இருக்கிறார் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என மகா பெரியவா விளக்கம் தருகிறார். இதனால் காலையில் பெருமாளுக்குரிய வழிபாடுகள் அனைத்தும் காலை வேளையிலேயே நடத்தப்படுகின்றன. அதே போல் சிவனுக்குரிய பிரதோஷம், சிவராத்திரி ஆகிய வழிபாட்டுகள் மாலையிலும் மேற்கொள்ளப்படுகின்றன. உலக இன்பங்களை அடைந்த பிறகு பரமாத்மாவுடன் இணைந்து முக்தியை அடைய சிவனை சரணடைய வேண்டும் என்பதே இதற்கு பொருள். பல ஆழமான ஆன்மீக விஷயங்களுக்கு மிக எளிமையாக அனைவருக்கும் புரியும் வகையில் விளக்கத்தை அளித்து ஆன்மீக தெளிவை ஏற்படுத்தக்கூடியவர் காஞ்சி மகா பெரியவா. அவர் அளித்துள்ள எத்தனையோ ஆன்மீக விளக்கங்களில் இதுவும் ஒன்று. ஒருவரின் வழிபாட்டு முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இதில் எளிமையாக விளக்கி உள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.